சைவ உணவு மட்டும் சாப்பிட்டால் சத்து இல்லாமல் போகுமா? நல்லாரும் என்னை நயந்தாரும் நன்மை சொல்ல வல்லாரும் என்னை வளர்த்தாரும் எல்லாரும் நீ என்று இருக்கின்றேன் நின்மலனே, நீ பெற்ற சே என்று இருக்கின்றேன் சேர்ந்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. சைவ உணவு மட்டும் சாப்பிட்டால் சத்து இல்லாமல் போகும் என்று பலரும் கருதுகிறார்கள். அது உண்மையா இல்லையா என்று இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் சிவஜீவ காருண்யாவின் வணக்கங்கள். சைவ உணவு மட்டும் சாப்பிட்டால் சத்து இல்லாமல் போகாது. அசைவ உணவு மட்டும் சாப்பிட்டால்தான் சத்து இல்லாமல் போகும். ஏன் என்றால் அசைவ உணவில் அவ்வளவு கெடுதிகள் இருக்கின்றன. இது பற்றி ஏற்கனவே அறிவாற்றலும் ஆரோக்கியமும் தரும் உணவு எது, சைவமா அசைவமா என்ற தலைப்பில் பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதனையும் பார்த்தால் நன்றாக புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் மற்றும் கமெண்ட் செக்ஷனிலும் மேலும் கார்ட்ஸிலும் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. பலரும் சைவம் சாப்பிட்டால் சத்து இருக்காது, விளையாட முடியாது, வேலை செய்ய முடியாது, பாடி பில்டிங் பண்ண முடியாது, தற்காப்பு பயிற்சி பண்ண முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேலையிலும் விளையாட்டிலும் பாடி பில்டிங்கிலும் சைவ உணவு உட்கொள்பவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அவர்களில் சிலரை பற்றி இங்கு காண்போம். வீனஸ் வில்லியம்ஸ் ஒரு டென்னிஸ் வீராங்கனை. இவர் பல வெற்றிகளை குவித்தவர். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். கார்ல் லூயிஸ் ஒரு ஓட்டப்பந்தய வீரர். இவர் ஒலிம்பிக்கில் 9 கோல்டு மெடல் வாங்கியுள்ளார். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். பேட்ரிக் பாபுமின் ஒரு சிறந்த பாடி பில்டர். இவர் 555 கிலோ பளு தூக்கி உலக சாதனை படைத்துள்ளார். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். பார்னி டு பிளேசிஸ் ஒரு பாடி பில்டர். மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் பெற்றவர். இவர் தன்னுடைய உடல் வலுவிற்கு சைவ உணவு முறையே காரணம் என்கிறார். கென்ட்ரிக் பாரிஸ் ஒரு பளு தூக்கும் வீரர். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். ஸ்காட் ஜூரக் ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர். பல வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் இவர். சைவ உணவே உட்கொள்கிறார். ஜெர்மைன் டெஃபோ ஒரு ஃபுட்பாலர். 150க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்துள்ளார். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். நேட் டயஸ் தற்காப்பு கலை வீரர். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். டேவிட் ஹேம்மேக்கர் குத்து சண்டை வீரர். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். லூயிஸ் ஹாமில்டன் ஒரு கார் ரேசர். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். குண்டல் ஜொய்சர் எவரெஸ்ட் மலையை ஏறி இருக்கிறார். இவர் சைவ உணவே உட்கொள்கிறார். வெனிஸ் கடற்கரை கோல்ட் ஜிம்மில் பயிற்சி செய்யும் இவர்களெல்லாம் சைவ உணவு முறை பயிற்சியை எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் மீடியாக்களில் பிரபலமானவர்கள். இவர்களைப் போல் பலர் சைவ உணவு உட்கொண்டு சிறந்த வீரர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் சைவ உணவே நமக்கு நிரந்தரமான வலுவையும் ஊட்டத்தையும் தருகிறது என்கிறார்கள். எனவே எல்லாவற்றிலும் சைவ உணவு உட்கொள்பவர்களும் சிறந்துதான் விளங்குகிறார்கள் என்பதையும் உணர வேண்டும். நமது இந்திய கிரிக்கெட் அணியிலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், புவனேஷ்குமார், ஷிகர் தவான்,
புஜாரா, இஷாந்த் சர்மா ஆகியோரும் சைவ உணவு உட்கொள்பவர்களே. விராட் கோலி ஒரு விளையாட்டு வீரனுக்கு சைவ உணவே சிறந்த உணவு என்கிறார். எனவே சைவ உணவு மட்டும் சாப்பிட்டால் சத்து இல்லாமல் போய்விடும் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூறாதீர்கள். உலகின் பலம் வாய்ந்த மிருகமான யானையும் சக்தி வாய்ந்த மிருகமான குதிரையும் சைவ உணவே உட்கொள்கிறது என்பதையும் மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். வீனஸ் வில்லியம்ஸ் ஒரு டென்னிஸ் வீராங்கனை. இவர் பல வெற்றிகளை